ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க திரும்ப வீடியோ கண்டினியூ ஆகுது. இன்றைக்கான சென்டென்ஸ் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பென்னு வச்சு நம்ம என்னென்னலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த பென் எழுதவே இல்லை அப்படின்றத திஸ் பென் டசன்ட் ரைட், திஸ் பென் டசன்ட் ரைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பென்னில் இங்கு தீர்ந்து போச்சு, மை தீர்ந்து போச்சு அப்படின்றத this pen ran out of ink, this pen ran out of ink அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் அவன் எழுதியிருக்கா அப்படின்றத that's all she wrote, that's all she wrote. அவ்வளோதான் அவன் எழுதியிருக்கான் அப்படின்றத that's all he wrote அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என் பெண்ணை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்றத I had lost my pen, I had lost my pen அப்படின்னு சொல்லலாம். இந்த பென்னு ரொம்ப வறண்டு போச்சு, இங்கு காலியாகி காஞ்சே போச்சு இந்த பென்னு அப்படின்றத this pen has ran dry, this pen has ran dry அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் உங்கள் பென்னு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதை can you lend me your pen for some times, can you lend me your pen for some times அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு என் பெண்ணை வாங்கிக்கோங்க, திரும்ப கொடுத்துருங்க. இப்போ யாருன்னா உங்ககிட்ட பென்னு கேட்குறாங்க, ஓகே இப்போ வாங்கிக்கிங்க, ஆனால் சீக்கிரம் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கெட் மை பென் ஃபார் நவ் பட் ரிட்டர்ன் இட் சூன், கெட் மை பென் ஃபார் நவ் பட் ரிட்டர்ன் இட் சூன் அப்படின்னு சொல்லலாம். என்னோட பெண்ணை நீ எடுத்தியா அப்படின்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் யூ டேக் மை பென், டிட் யூ டேக் மை பென் அப்படின்னு கேட்கலாம். நான் இங்கே வச்சுருந்த என்னோடய பெண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ see my pen that I kept here, did you see my pen that I kept here அப்படின்னு கேட்கலாம். எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு where did you keep, எங்கே வச்சிங்க where did you keep அப்படின்னு கேட்கலாம். நான் என் பெண்ணை இங்கே தான் எங்கேயோ வச்சேன் அப்படின்றத I kept here somewhere, I kept here somewhere அப்படின்னு சொல்லலாம். இது உன்னோட பெனவா அப்படின்றத இஸ் திஸ் யுவர் பென், இஸ் திஸ் யுவர் பென் அப்படின்னு கேட்கலாம். இது யாரோட பென்னு அப்படின்றத ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அந்த பென் என்னோடது தான் அப்படின்றத திஸ் பென் பிலாங்ஸ் டு மீ, திஸ் பென் பிலாங்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பென்னை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை திஸ் ஃபவுண்டைன் பென் இஸ் as good as I haven't ever used, this fountain pen is as good as I haven't ever used அப்படின்னு சொல்லலாம். உன்னோட பென்னு என் பெண்ணை விட சூப்பராக இருக்குது, அழகாக எழுதுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை your pen is better than mine, your pen is better than mine அப்படின்னு சொல்லலாம். என் பெண்ணு உன் பெண்ணை மாதிரி அழகாக எழுதலை அப்படின்றத my pen isn't as good as yours, my pen isn't as good as yours அப்படின்னு சொல்லலாம். உனக்கு பென்னு வேணுன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்றத if you need a pen I will lend you one, if you need a pen I will lend you one அப்படின்னு சொல்லலாம். என் பெண்ணை நீ யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத you must not use my pen, you must not use my pen அப்படின்னு சொல்லலாம். இந்த பென் ரொம்ப விலை அதிகம் அப்படின்றத this pen is more expensive, this pen is more expensive அப்படின்னு சொல்லலாம். என் பென் எங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறத do you know where is my pen, do you know where is my pen அப்படின்னு கேட்கலாம். என் பெண்ணுன்னு நினச்சி உங்கள் பெண்ணை தவறுதலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை I took your pen by mistake, தெரியாமல் உங்கள் பெண்ணை எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத I took your pen by mistake அப்படின்னு சொல்லலாம். டேபிளில் பேனாவை மறந்து இல்லை தெரியாமல் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை he left the pen on the table unawares, he left the pen on the table unawares அப்படின்னு சொல்லலாம். இந்த பென்னு ஸ்மூத்தாக எழுதுது, மென்மையாக வழுக்கிக்கிட்டு எழுதுது அப்படின்றத this pen writes very smooth, this pen writes very smooth அப்படின்னு சொல்லலாம்.
இந்த பென்னு அப்படியே பேப்பரில் சறுக்கிக்கிட்டு எழுதுது அப்படின்றத திஸ் பென் ஜஸ்ட் கிளைட்ஸ் ஓவர் த பேப்பர். திஸ் பென் ஜஸ்ட் கிளைட்ஸ் ஓவர் த பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். எழுதலையா நீ அப்படின்றத டின்ட் யூ ரைட், டின்ட் யூ ரைட் அப்படின்னு கேட்கலாம். இன்னுமா எழுதுற அப்படின்றத ஆர் யூ ரைட்டிங் ஸ்டில், ஆர் யூ ரைட்டிங் ஸ்டில் அப்படின்னு கேட்கலாம். இதோ நான் முடிக்க போகிறேன் அப்படின்றத ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ், ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறையா இருக்கா அப்படின்றத இஸ் தேர் மோர், இஸ் தேர் மோர், அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்றத இஸ் தட் ஓவர், இஸ் தட் ஓவர் அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்றத தட்ஸ் ஆல் இட்ஸ் ஓவர், தட்ஸ் ஆல் இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். நான் முடிச்சிட்டேன் அப்படின்றத ஐ கம்ப்ளீட்டட், ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லலாம். என் பெண்ணை உடச்சிட்டாங்க அப்படின்றத எப்படி சொல்லலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.